ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ராபின் மோனா சேனல். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. இன்றைக்கி நம்ம குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மெக்டானல்ஸ்லலாம் ஹேஷ் ப்ரவுன் அப்படின்னு சாப்பிட்ருப்பீங்க. அந்த ரெசிபி தான் நான் பண்ண போகிறேன். எதுவும் இல்லைங்க, ஒரு 5 பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா போதும். ஒரு ஆளுக்கு 2 சாப்பிட்லாம். ஸோ இது நான் 5 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்தோன்னே துருவி எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் துருவி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு துணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் இல்லை நீங்கள் மாவு பேசுகிற கிண்ணம் இருக்கும் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ அது கூடவே ஒரு ஸ்பூன் ஆரிகானோ, ஒரு ஸ்பூன் பாப்ரிகா பவுடர், ஒரு ஸ்பூன் ஆனியன் பவுடர், ஒரு ஸ்பூன் கார்லிக் பவுடர், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம கார்ன்ஃப்ளவரும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்ச உடனே நம்ம கையில் 2 கையிலையும் எண்ணெய் போட்டுட்டு வடை தட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா ஆயிலில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இதை எடுத்திங்கன்னா க்ரன்ச்சியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோனா உயிர், சொல்லவா வேணும். அந்த மாதிரி இந்த பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூடவே நீங்கள் மயனீஸ் இல்லைன்னா கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இது குயிக்காக ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் பச்சையாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் பிடிக்கும், அந்த ஆயிலில் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.